வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. ஜூன் 2025 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ரிசல்ட் மேக்ஸிமம் 2 monthsல வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை ஆகஸ்ட்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ரிசல்ட் வந்ததுலேருந்து 90 நாளுக்குள்ள மெயின்ஸ் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் எண்டுல இருந்து டிசம்பர் எண்டுக்குள்ளார மெயின்ஸ் எக்ஸாம் 2025க்கான மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த குரூப் 1 மெயின்ஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, குரூப் 1 மெயின்ஸுக்கான புக்ஸு எதுல இருந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த கிளாஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். யாரெல்லாம் உண்மையாகவே குரூப் 1 படிக்கணும், பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கு பொறுமை, நிதானம், அமைதி இதெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க முடியும், இந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா சிலபஸே டீகோட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம். சிலபஸில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது, சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, அதுக்கப்புறம் அதை படிக்கிறதுக்கான சோர்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கவே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது பெரிய ப்ராசஸ். இது வந்து 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் 2025 மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கும், இல்லை எதிர்வரும் ஆண்டுகளில் 2026 அடுத்தடுத்த குரூப் 1 தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸை மேபி அடுத்த வருஷம் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது வரைக்கும் இது யூஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், குரூப் 1 மெயின்ஸுக்கான கோர்ஸ் நம்ம இந்த வாட்டி எடுக்கல, சில காரணங்களால் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுது. ஆனால் நம்ம கோர்ஸில் நம்மளை நம்பி ஒரு ஃபுல் கோர்ஸு டிஎன்பிசி ஃபோல்டர் உள்ளார குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அதர் டிஎன்பிசி எக்ஸாம்ஸு இதெல்லாம் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறோம். எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், எப்படி எழுதணும், கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் நான் ரெக்கார்டட் வீடியோவாக நம்மளுடைய மொபைல் ஆப்பில் உங்கள் கோர்ஸுக்குள்ளாரியே சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கடைசியாக இப்போ ஆட் பண்ணது ஸ்டாட்டிக் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதே போல் குரூப் 1 மெயின்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா அதை பற்றி நான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த குரூப் 1 எக்ஸாம் நிறைய பேர் புதுசாக வரவங்க, நான் அடுத்த ஆண்டுக்கும் படிக்க போகிறேன் சார், அடுத்த ஆண்டுக்கு நான் இப்போ இருந்தே படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன புரிதலுக்காக சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போகிறேன். இது 3 அடுக்குகளாக இருக்கும்: ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, அப்புறம் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையில் 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 200 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண், மொத்தம் 300 மதிப்பெண். OMR ஷீட் கொடுத்தா நடத்துவாங்க. ஆஃப்லைன் எக்ஸாம் தான், ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. உங்ககிட்ட ஷீட் கொடுத்துருவாங்க, OMR கொடுத்துருவாங்க, பபுள் கொடுப்பாங்க, கருப்பு பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சு நீங்கள் அதை ஷேட் பண்ணணும். 3 hours. இதில் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. இது ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. நம்ம டார்கெட் எப்பவுமே 150ன்னு சொல்லியிருப்போம். அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து மெயின்ஸுக்கு வரலாம். அடுத்த கட்டமாக மெயின்ஸ்ல என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது? மெயின்ஸ்ல என்னென்ன ஸ்டேஜ்? டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் 4 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, 2, 3, 4. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் தகுதி தேர்வு. மொத்தமா 100 மதிப்பெண்ணு கேட்பாங்க. 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இந்த 3 மணி நேரம் டைம்ல 10ஆம் வகுப்பு தரத்துல 100 மதிப்பெண்ணுக்கு தேர்வு நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில், ஸ்கூல்லலாம் எக்ஸாம் மெயின்ஸ், அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்போம்ல, அதே போல் விழாவாரியாக நம்ம வந்து எழுதணும். இந்த மதிப்பெண்ணை உங்களுடைய ஃபைனல் மார்க்ஸுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது இது ஒரு தகுதிக்கான தேர்வு தான், குவாலிஃபைங் இன் நேச்சர். 100க்கு 40 எடுத்தால் போதும். இல்லை நீங்கள் 100க்கு 100 எடுத்தாலும் 100க்கு 40 எடுத்தாலும் ஒன்று தான். ஏன்னா இந்த மார்க்கில் அதை ஆட் பண்ண மாட்டாங்க, இது தனியாக இருக்கும், இது தூக்கி போட்டுற வேண்டியது தான். அப்போ எதுக்கு சார் இது? நிறைய பேர் தமிழே தெரியாமல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாங்கன்னு ஒரு பிரச்சனை வருது இல்லையா? அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த தேர்வு வச்சிருக்காங்க. இந்த தேர்வை பொறுத்தவரையில் நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலே இது பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக டஃப்பாலாம் இருக்காது, ஒரு பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இது முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்தது 3 பேப்பர், 3மே GS, பொது அறிவு மட்டும்தான் இருக்கும், மேக்ஸ் கிடையாது. அதே 3 மணி நேரம், ஒரு எக்ஸாமுக்கும் 3 மணி நேரம் டைம் தராங்க. 250 மதிப்பெண் ஒவ்வொரு பேப்பருக்கும். இந்த எக்ஸாம் நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நடக்கும். முதல் திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன் அப்படின்னு 4 நாட்கள் 4 பேப்பர் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது 10ஆம் வகுப்பு தரம், இது 12ஆம் வகுப்பு தரம். இது மொத்தமாக எவ்வளோ டைமு? ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே இதுக்கு ஒரு 3 hours, அதே போல் இதுக்கு ஒரு 3 hours, இதுக்கு ஒரு 3 hours, இதுக்கு ஒரு 3 hours, 3 மணி நேரம் டைம். சரிங்களா? சரி, இப்போ இந்த 3 250 750
இந்த 750 கூட இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூல ஒரு 100 மார்க், அப்ப 850 மார்க். இந்த 850க்கு யார் அதிகபட்ச மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அப்புறம் அப்படியே செகண்ட் தேர்ட் இந்த ஆர்டர் அப்படியே வந்துடும். இதுல எல்லா ரிசர்வேஷனும் ஃபாலோ பண்றாங்க. அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில படித்தவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு. இது எல்லா ரிசர்வேஷனையும் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, இது எல்லாத்தையும் இதுல ஃபாலோ பண்றாங்க. அந்த அடிப்படையில் யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு வரீங்க, எத்தனை பேர் எடுப்பாங்க? ஒரு போஸ்டிங்க்கு 20 பேர் எடுக்கிறாங்க. 1:20. ஒரு போஸ்ட் இருக்குன்னா அந்த ஒரு போஸ்ட்டுக்கு 20 பேர் மெயின்ஸ் எழுதுவாங்க. ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் வரவங்க. இப்போ 100 போஸ்டிங் வச்சுக்கோங்களேன். இப்போ 2025ல 72 போஸ்டிங் இருக்குது. அப்போ மெயின்ஸ் எத்தனை பேர் எழுதுவாங்க? 72 × 20. 72 × 20 0 4 14 1440. தோராயமா வச்சா கூட 1500 பேர் தான் இந்த வாட்டி மெயின்ஸ் எழுதுவாங்க. அந்த 1500 பேர்ல இருந்து கடைசியா எப்படி கூப்பிடுவாங்க? 1:2 இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிடுறது அப்படியே குறையும். 1:20 இருந்து 1:2 மாறும் இந்த ஸ்டேஜ் வரும்போது. ஸோ இப்படிதான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ முதல்ல நம்ம எக்ஸாம் படிக்கிறது, சிலபஸ் பார்க்கறது, புக்ஸ் பார்க்கறது, அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பேட்டர்னை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயம். சரி, இப்போ நம்ம போயிட்டு ஒவ்வொரு சிலபஸா நம்ம பிரித்து எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக நம்ம டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கோர்சஸ் பற்றி சொல்லிட்டு போகலாம். நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒன்லி ஜிஎஸ் வித்தவுட் பயாலஜி, உயிரியல் இல்லாம ஒரு பொது அறிவுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி குரூப் 1, 2, 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ். நீங்க அடுத்த வருஷம் குரூப் 1, குரூப் 2 படிக்கிறீங்கன்னா கூட தாராளமா இப்படி இருந்து நீங்க படிக்கலாம். இதுதான் சரியான நேரமும் கூட. இந்த கோர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், பைலிங்குலா இருக்க போது. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ் கிளாஸஸ் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும், சில பேர்லாம் ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான நேரம் வந்து நம்ம லைவ் வச்சுட்டோம்னா அந்த டைம் வர முடியாது, அதனால படிக்க முடியாம போயிடும். சரியா நம்ம அந்த கிளாஸை வந்து கண்டினியூஸா பார்க்க முடியாம போயிடும். அதனால நம்ம கம்ப்ளீட்டா ரெக்கார்டட் வீடியோவா கொடுக்குறோம். இதை ஒர்க் பண்றவங்க, ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி குரூப் 4, குரூப் 2 சர்வீஸ்ல இருந்து குரூப் 1க்கு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸா கொடுத்துருக்கோம். இதை நீங்க எப்ப வேணாலும் பார்க்க முடியும், எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனா அந்த வேலிடிட்டி டைம் முடியறதுக்கு அதுக்குள்ளார டைம் வரைக்கும் 1 இயர் வேலிடிட்டினா 1 இயர் வரைக்கும் பார்த்துக்கலாம். வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்க மொபைல் ஆப்ல மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வேற யாருக்கும் ஷேர் பண்றது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, பிரிண்ட் எடுக்கிறது அதெல்லாம் பண்ண முடியாது. பிரைவசி பாலிசி காரணமாக நம்ம இது ரெடி பண்ண நோட்ஸ் ஜஸ்ட் ஸ்கூல் புக்ஸை காப்பி பண்ணி போடுறது கிடையாது, ஏதாவது ஒரு புக்கை காப்பி பண்ணி போடுறது கிடையாது. இது முழுக்க முழுக்க நாமளா ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ், நான் ரெடி பண்ண நோட்ஸ். இப்போ கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 800 பேஜ் இருக்கும், ஜாகிரபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 900 பேஜ் இருக்கும், ஐஎன்எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 800 பேஜ் இருக்கும். இந்த மெட்டீரியல் எல்லாமே ஒரு ஸ்கூல் புக் காப்பி பண்ணி போடுறது கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பல விதமான புத்தகங்கள், இப்போ நம்ம சொல்லக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் அதுல நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ஒட்டு மொத்தமாக ஜிஎஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்கன்னா. இண்டிவிஜுவல் கோர்ஸ் தனித்தனியாக சப்ஜெக்டில் ஜாயின் பண்ணீங்கன்னா 799. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 31 இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபீஸு 4000 ஆகும். இது இந்த ஃபீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்களை தெளிவாக பார்த்துக்கோங்க. இது மொபைல் ஆப்பில் தான் எடுக்கிறோம். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப். இது ஆண்ட்ராய்டுக்கு தனியாக, ஐஃபோனு, வெப்சைட்டில் நீங்கள், அதாவது லேப்டாப்பில் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உண்மையாகவே யாரெல்லாம் குரூப் 1, குரூப் 2க்கு, அதில் குரூப் 4 மாதிரி எக்ஸாமுக்கு, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸு, காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, குறிப்பாக மெயின்ஸ் போன்ற தேர்வுகளை எழுதுறதுக்கு 100% இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன சொல்கிறாங்க, அதில் என்னென்ன இருக்குது, அந்த கான்செப்ட் நமக்கு தெளிவாக புரியுதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். எதுவுமே தெரியாமல் நம்ம படித்தோம் அப்படின்னா சொல்லுவாங்கள்ல ஊரில் பழமொழி, மொட்டை தாத்தா குட்டியில் விழுந்த மாதிரி. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவோம், குரூப் 1, குரூப் 2 நம்ம பாஸ் பண்ண முடியாதுப்பா, நம்ம லெவலுக்கு குரூப் 4 தான். குரூப் 1, குரூப் 2னா ஒரு பெரிய பெரிய டவுன் சிட்டிக்கு போய் படிக்கணும், பல லட்சம் செலவு பண்ணி படிக்கணும், பெரிய பெரிய பணக்கார வீடு, பெரிய பேக்ரவுண்ட் இருந்தால் தான் படிக்க முடியும், நம்மளால படிக்க முடியாதுன்னு ஒரே ஒரு என்ன சொல்றது, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ப்ரொசீஜர் படி படிச்சுன்னா கட்டாயமா பாஸ் பண்ண முடியும்.
இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்லி. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, சார் இந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ எம் இன்ட்ரெஸ்டட், எப்படி ஜாயின் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கைட் பண்ணுறோம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறது. இப்போ மெயின்ஸோட சிலபஸ் எடுத்து ஒவ்வொன்றும் டீகோட் பண்ண போகிறோம், எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணுன்றது. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் குரூப் 1 சர்வீசஸ் முதல்ல தாள் 1. இந்த சிலபஸை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இல்லை 100 மதிப்பெண்ணு கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் நம்ம வந்து எஸ்ஏ எழுதுகிற மாதிரி எழுதணும், 40 மார்க் எடுத்தால் போதும், பாஸ் பண்ணிடலாம். இது வந்து 40 எடுத்தாலும் 100க்கு 100 எடுத்தாலும் ஒன்று தான். கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா மெரிட் லிஸ்ட்டில், அது இது சேர்க்க மாட்டாங்க. இதுக்கு என்னென்ன புத்தகங்களை படிக்கலாம்? ஃபர்ஸ்ட்ல 6 to 12th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் தமிழ், அதுக்கப்புறம் 11th and 12th எத்திக்ஸ், அதுக்கப்புறம் திருக்குறள், அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதான் நம்ம மெயினான இடத்துக்கு வரோம். அதாவது பேப்பர் 2, 3, 4 3 பேப்பரு. இது மூணுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான் இருக்க போகுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். இதுக்கு முன்னாடி படித்தது 10ஆம் வகுப்பு தரம், 10th ஸ்டாண்டர்ட் தான். இந்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான். இது வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான், 100 மதிப்பெண். ஆனால் இது டிகிரி ஸ்டாண்டர்டு, 250 மார்க் இருக்கு போகுது. சரியா? இப்போ இந்த பேப்பர் 2-ஐ 3-ஆ பிரிப்பாங்க. ஒவ்வொரு பேப்பரையும் 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. பேப்பர் 2ல ஃபர்ஸ்ட் யூனிட் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் கல்ச்சர். நான் தமிழில் வந்து நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், டெலகிராம் குரூப்பில் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி. சிலபஸ் புரிதலுக்காக டைம் அதிகமாக எடுத்துக்கொண்டதுனால இங்கிலீஷில் மட்டும் வச்சிருக்கிறேன். நவீன கால வரலாறு, இந்திய வரலாறு, அதே போல் இந்திய கலாச்சாரம். இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நமக்கு ஐரோப்பியர் வருகையில் ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் வரைக்கும் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதில் வருது? டோட்டலா ஐஎன்எம்ல வருதா? நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டினுடைய பங்குன்னு ஆரம்பிச்சு அப்படியே தமிழ்நாடு, நம்மளுடைய பெரியார், நீதி கட்சி, திராவிடர் கழகம், அது எல்லா கான்செப்டும் இதில் வந்துடும். அப்போ எதில் வர்றது? நம்ம ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் படித்த யூனிட் நம்பர் 3 and 4ல வர்றது, அதில் வர்றது தான் இது. சரி, அப்போ என்ன அர்த்தம்? ஐஎன்எம் படிக்கணும், பழைய யூனிட் நம்பர் 8, அதாவது பழசு யூனிட் 8 சொல்லுவோம்ல அது, அப்படி இல்லைன்னா புதுசாக வந்திருக்க யூனிட் நம்பர் 6. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 100 மார்க் கேட்க போறாங்க. இதுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்னென்ன? நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஸ்பெக்ட்ரம் புக் இருக்கணும். தமிழ்ல படிக்கிறீங்கன்னா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு புத்தகம் இருந்தா போதும். ரெண்டும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தா போதும். நான் வந்து 2 புக்கு வச்சிருக்கிறேன். நான் ப்ரிஃபர் பண்றது இந்த புக்கு தான். ஏன்னா இதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை போராட்ட வரலாறுனே கொஞ்சம் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை நான் இதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் இதில் மிஸ் ஆனது கூட இதில் கொடுத்துருப்பாங்க, இது ஓகே. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று படித்தா போதுமானது. இதை தாண்டி 6 to 12th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமேப்பா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, கலெக்ட் பண்ணி வைக்க வேண்டியது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து புத்தகமும். மேக்ஸை தவிர்த்து, மேக்ஸ் வேணாம், நீங்கள் சப்போஸ் வந்து இங்கிலீஷும் தேவைப்படாது, தமிழ் கண்டிப்பாக இருக்கணும். அதை தாண்டி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி. ஏன்னா 11th 12th படிங்கன்னா தனித்தனியாக வரும். 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரே புக்காக இருக்கும். சமூக அறிவியல், அறிவியல்னு ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அது 11th 12th படிங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 6 to 12th ஸ்கூல் புக்கில் நீங்கள் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புத்தகங்களை வாங்கிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், எல்லா சிலபஸ்லையும். அடுத்தது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய, இருக்க வேண்டிய ஒவ்வொரு கையிலையும், ஒவ்வொருத்தரும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இருக்காங்க, நம்ம கையில் இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் புக் இதுதான். கா வெங்கடேசனுடைய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. இது கண்டிப்பாக கட்டாயமாக கையில் இருக்கணும். சரியா? அடுத்தது யூனிட் நம்பர் 2. பேப்பர் 2ல யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. சமூக பிரச்சனைகள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சேர்த்து 100 மார்க் வருது. இது ப்ரிலிம்ஸில் நமக்கு யூனிட் நம்பர் 5ல பாதி கவர் ஆகும். அதாவது எக்கனாமிக்ஸு, தமிழ்நாடு டெவலப் பண்ண ஒரு டாபிக் இருக்குல்ல, பொருளாதாரம், அதே நேரத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் வரக்கூடிய டாபிக்கு ஃபுல்லாக வராது, பாதி வந்து கவர் ஆகும். இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு யூனிட் நம்பர் 9க்கு என்ன படிக்கணுமோ, அல்லது புதுசாக வந்திருக்க யூனிட் நம்பர் 5க்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக
இந்த ராம் அஹுஜா அப்படிங்கிற புக்கு சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறது இந்த புக்கு தாராளமா போதுமானதா இருக்கும். அப்டேட்டட் புக்கா பார்த்து வாங்கிக்கோங்க. தமிழ்ல படிக்கிறீங்கன்னா பா சிவாவோட புத்தகம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி நான் என்ன சொல்லிட்டேன், யூனிட் நம்பர் 9க்கு என்னென்ன படிக்கணுமோ அந்த புத்தகங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பின்னாடி வச்சிருக்கேன், அதையும் சொல்றேன். சரிங்களா? எக்கனாமிக்ஸ்ல வச்சிருப்பேன், அதையும் காட்டுறேன் நான். அடுத்தது எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, ரொம்ப முக்கியமானது. அறவியல், ஒருமைப்பாடு, பண்பாடு அப்படிங்கிற கான்செப்ட். இதை பொறுத்தவரையில் 50 மார்க் கேட்குறாங்க. பேப்பர் 2ல 3 பார்ட் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. இப்போ யூனிட் 3ல இருக்கிறோம். 50 மார்க், 100, 100, 50, 250 மார்க் முடிஞ்சு போச்சு. தான் பேப்பர் 2. இந்த 50 பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது விஷ்ணுபிரியா அப்படிங்கிற மேடம் வந்து தமிழ் பப்ளிகேஷன்ல போட்டுருக்காங்க. நீங்க தாராளமா இதை நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும், அதை நீங்க படிக்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ்ல படிக்கிறதுக்கு எந்த புக் சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு நடைமுறை சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும், அனுபவம் சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும். இதுக்காக தனியா இந்த புத்தகம் படிச்சு இப்படி எழுதுறதுலாம் கிடையாது. ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். 6th to 12th ஸ்கூல் புக்ல தமிழ் புக்கை நீங்க படிக்கலாம், இலக்கியம் படிக்கலாம், அதாவது எல்லா இலக்கியங்கள் இருக்க விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். திருக்குறள் முக்கியமா படிக்கணும், ஏன்னா திருக்குறள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள். அடுத்து 11th and 12th எத்திக்ஸ் ஒரு கான்செப்டே கொடுத்துருக்கான், புக்கே இருக்குது. அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ் இருக்காது. அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புக்கு 11th and 12th இந்த புக்கு. இதெல்லாம் வந்து நீங்க இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வச்சுக்கலாம், இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை தாண்டி நீங்க இந்திய பண்பாடு தெரிஞ்சுக்கணும்னா தட்சிணாமூர்த்தி புக்கு, கே பிள்ளையோட புக்கு, இதெல்லாம் நீங்க படிக்கலாம். இலக்கியத்துக்காக தேவிரா புத்தகம் படிக்கலாம். இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது, தேவைன்னா வாங்கி படிக்கலாம். நம்ம கே பிள்ளை அவரோட புத்தகம் தமிழ்ல ஆங்கிலத்தில் இருக்குது. அப்புறம் தட்சிணாமூர்த்தி ஐயாவோட புத்தகத்தை நீங்க படிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து தமிழர் நாகரிகம், பண்பாடெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய எத்திக்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, அறம், அந்த அறத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னை பொறுத்தவரையில கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல படிச்சுன்னா இந்த புக்கே போதும். தமிழ்ல படிச்சீங்கன்னா இலக்கியம் படிச்சு, திருக்குறள் படிச்சு, 11th 12th எத்திக்ஸை படிச்சுக்கோங்க. அதை தாண்டி இதில் படிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, தமிழ்நாடு நிர்வாகம் பத்தி சில நேரங்களில் கேள்வி கேட்பான். இந்திய நிர்வாகம் பத்தியும் கேட்பான், தமிழ்நாடு நிர்வாகம் பத்தியும் கேட்பான். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், லக்ஷ்மிகாந்த் அதுல அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதே போல ப்ரொஃபசர் கா வெங்கடேசன், நம்ம வெங்கடேசன் சார் இருக்கார் இல்லையா, அவர் எழுதின புக் இருக்குது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம், ஆளுமை அப்படின்னு ஒரு புக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், தமிழ்நாடு அரசினுடைய அந்த படிநிலைகள், அவங்க பணிகள்லாம் என்னன்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகங்கள்ல இருந்து. இப்போ நம்மளுக்கு பேப்பர் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேப்பர் 3க்கு வரோம். முதல் பேப்பர் தமிழ், 2வது பேப்பர் ஜிஎஸ்ல 3 பார்ட், 3 யூனிட், 250 பார்த்துட்டோம். இப்போ 3வது யூனிட் பார்க்குறோம். 3வது யூனிட் ஜென்ரல் ஸ்டடிஸ், பொது அறிவு, டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்க போது 250 மார்க். இந்த தேர்வுகளை வந்து நீங்க தமிழ்ல எழுதலாம், ஆங்கிலத்துல எழுதலாம், பிரச்சனை கிடையாது. தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் இந்தியன் பாலிட்டி, எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா, 100 மார்க். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் வர சிலபஸ்ல யூனிட் 4ல வர்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதுல வர்றதா பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு அப்படியே எது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். சீஃப் மினிஸ்டர் கவுன்சில், அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெடரலிசம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ், ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அப்படியே பாருங்க இது வரைக்கும் வரும். ப்ரெஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்கள், பப்ளிக் ஒப்பீனியன், இதெல்லாம் நம்ம புதுசாக படிக்கணும். இந்த விஷயங்கள் மட்டும் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம், 2 ரிஃபார்ம் இருக்குது, நம்ம படிச்சுதான் ஆகணும், நம்ம சிலபஸ்ல இருக்குது. விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால், லோக் ஆயுக்தா, ஒம்பர்ட்ஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே பாலிட்டியில தான் இருக்குது. இந்த மாஸ் மீடியா, சோசியல் மீடியா, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இது ஒன்று எக்ஸ்ட்ரா படிக்கணும். அப்படியே கொஞ்சம் கீழே கடைசியா வந்து வச்சுக்கோங்களேன், டெமோக்ரஸி, ஸ்டேட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் இ கவர்னன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் நம்பர் 9, பழைய யூனிட் நம்பர் 9, புதுசாக யூனிட் நம்பர் 5ல வர்றது, அதெல்லாம் இதில் கவர் ஆயிடுது. இந்தியா அண்ட் த வேர்ல்ட், இதுதான் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்ட் கண்ட்ரீஸ், டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி, நியூக்ளியர் பாலிசி, டெரரிசம், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், பேக்ஸ் அண்ட் சமிட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 2 லைன் தான் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும்.
இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, சிலதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கணும். இப்போ இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், முக்கியமான சம்மிட், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் தான் வரப்போகுது. நம்ம எல்லாமே பிரிக்ஸில் இருந்து G7, G8, G20 சம்மிட்ல இருந்து எல்லா சம்மிட்டும் படிச்சுக்கணும். இது மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும், மற்ற எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல இருக்கிறது அப்படியே இருக்கும். சரியா? இது 100 மதிப்பெண்ணுக்கு வரப்போகுது. இதுக்கு என்னென்ன புத்தகங்களை படிக்கலாம்? 6 to 12 ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷனில் தமிழில் படிச்சிங்கன்னா நீங்கள் சந்திரசேகரன் புக்கு, தமிழில் வெங்கடேசன் சார் புக்கு இருக்குது, தேவையான நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே ஒன் அண்ட் ஒன்லி புக்கு வந்து நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கு, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேப்பர் 3ல யூனிட் நம்பர் 2, 2வது யூனிட், ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய பங்கு 100 மதிப்பெண் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் 6 to 12 வரைக்கும் உயிரியல்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும் தான், ஆனால் அதை தாண்டி அதிகமான கொஷின்ஸ் பயாலஜிலேருந்து வரும். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபர்ஸ்ட் 2 லைனு elements, compounds, acid, base, salt, oxidation, reduction, carbon, nitrogen and their compound, chemistry of ores and metals, fertilizer, pesticide, insecticides, polymerism, plastics, இதெல்லாம் வரும். அப்போ இதெல்லாமே என்னன்னு பாருங்க, கெமிஸ்ட்ரி. சரியா? அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்குறான். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமானது என்னது, கம்ப்யூட்டர். 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு நீங்கள் ஒரு வாட்டி வாசிக்க வேண்டியிருக்கும். அதையும் தாண்டி பின்னாடி வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எது ஓரியன்டாக இருக்கும், ஜியாகிரபி அண்ட் பயாலஜி ஓரியன்டாக இருக்கும். அப்போ இதில் முதல்ல நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் நம்ம 6 to 12 ஸ்கூல் புக்கு. அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நடப்பு நிகழ்வுகளாக நீங்கள் படிக்கணும். ஸோ நம்மளுடைய டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, மற்ற ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு கரண்ட் அஃபேர்ஸு. அப்போ ஸ்கூல் புக்லேயே நம்ம படிக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும்னா தமிழை பொறுத்தவரையில் ப்ரொஃபஸர் ஜே தர்மராஜரோட புக்கு நீங்கள் படிக்கலாம். ஆனால் இது 2007 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலை. இப்போ நம்ம 2025 இருக்கிறோம், அடுத்த ஆண்டு 2026 படிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இது நமக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்காது. பட் பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்கலாம். அதே போல் அப்டேட்டடாக இருக்கிற ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இது லாஸ்ட் எடிஷனாக பார்த்து வாங்கிக்கங்க. இது மாதம் வரக்கூடிய ஒரு மந்த்லி மேகசின், இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், சயின்ஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, சிஎஸ்ஐஆர். சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. மத்திய அரசே மாதம் ஒரு மந்த்லி மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது புக் ஷாப்பில் அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிக்கலாம். 30 ரூபா 40 ரூபா கூட இருக்கும் மாதத்துக்கு, அவ்வளோதான். இதிலே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ். COP28 கால், சிஓபி, அதாவது நம்ம முக்கியமான மாநாடுகள் நடத்துவாங்க இல்லையா, நம்ம உலகத்தை வந்து புவி வேகமாக வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங், அதை நம்ம குறைக்கணும், புகையெல்லாம் குறைக்கணும், கார்பன் டை ஆக்சைடு பயன்பாட்டை வந்து குறைக்கணும், அதை உமிழ்வை வந்து குறைக்கணும் சொல்கிறாங்கல்ல. அதுக்கு ஆண்டு என்ன பண்ணுவாங்க, கூட்டம் கூடி பேசுவாங்க, முடிவுகள் எடுப்பாங்க. அது பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த புக்குக்குள்ள கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அதே போல் கிளைமேட் அண்ட் கிராப்ஸ், கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது முக்கியமான பயிர் வகைகள், கால சூழ்நிலைக்கு ஏற்ப, சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நம்ம விவசாயம் பண்ணுறது, அந்த முறைகள், அதெல்லாம் இந்த புக்கில் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க, இந்த புக்கில். அப்போ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் மீன்ஸுக்கு. இது உங்களுக்கு 3 இடத்துல யூஸ் ஆகும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், கரண்ட் அஃபேர்ஸில், ஜியாகிரபி அண்ட் இவிஎஸ்ல யூஸ் ஆகும், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் இது உங்களுக்கு இந்த புக்கு வந்து யூஸ் ஆகும். இதை தாண்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு புக்கு நான் படிக்கிறேன் சார், எனக்கு பெஸ்ட்டான புக் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு டாடா மெக்ரா-ஹில்லோட லேட்டஸ்ட் எடிஷன் நீங்கள் வந்து வாங்கி படிக்க முடியும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரவி அக்ரஹாரி அப்படிங்கிறவர் போட்ட புத்தகம், அவர் வந்து ஆத்தராக இருந்து டாடா மெக்ரா-ஹில், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது கடைசியாக பேப்பர் 3ல 3rd யூனிட்டு, தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் 50 மார்க். பாருங்க, எத்திக்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டா 50 மார்க்கு. தமிழ் சொசைட்டி கல்ச்சரு ஹெரிட்டேஜ், தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய நிர்வாகம், கலாச்சாரம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது. இதுல இருந்து ஒரு 50. இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மே ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் த யூனிட் எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ்.
இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், இந்த மெயின்ஸ் தேர்வை வந்து நீங்க தமிழ்லயே எழுதலாம், ஆங்கிலத்திலயும் எழுதலாம். சரியா? இப்போ நான் இங்கிலீஷ்லயே எழுதிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், எல்லா பேப்பரும் நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், இதை மட்டும் நீங்க தமிழ்ல எழுதலாம். நான் எல்லாமே தமிழ்ல எழுதிட்டு வரேன், இதை மட்டும் நீங்க தமிழ்ல எழுதலாம், இல்லைன்னா எல்லாத்துலயும் தமிழ்ல எழுதிட்டு இதை மட்டும் இங்கிலீஷ்லயும் எழுதலாம். ஸோ கேண்டிடேட்ஸ் மே ஆன்சர் த கொஸ்டின் இன் த யூனிட் எய்தர் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ். உங்க விருப்பம் தான். இது படிச்சு பாருங்களேன். ஆரிஜின் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ், பாம்லீஃப் மனுஸ்கிரிப்ட், அதாவது நம்ம ஓலையில் எழுதியிருப்பாங்க இல்லையா, ஓலையில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அதில் பண ஓலையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஆதாரங்கள், கல்வெட்டுகள், தமிழருடைய பாரம்பரியத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல அந்த கல்வெட்டை வச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். ஆர்கியாலஜி எக்ஸிபிஷனு, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, கூந்தாகை, நான் கூத்தங்குடின்னு போயிட்டேன் இந்த இடத்துக்கு. ஓகே, கூந்தாகை, மணலூர், சிவகலை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான அகழ்வாராய்ச்சியில் நடக்கக்கூடிய இடம். இங்க இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த டீட்டெயிலா எழுதுனா ஒரு 10 மார்க்லயோ 15 மார்க்ல கேட்டுருவோம். இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் பத்தி நான் நல்லா தெரிஞ்சது கீழடி தான். ஏன்னா காலங்காலமா அதை பத்தி பேசிட்டு இருக்கிறான். இப்போ கூட சமீபத்துல அங்கிருந்து மனிதனுடைய மண்டையோடு கிடைச்சது, அதை பொருத்தி பார்க்கும்பொழுது இது நவீன மனிதனோட ஒத்து போற மாதிரி தான் இருக்குது. பல நூற்றாண்டுகள் முன்னாடி வாழ்ந்த மனிதனுடைய எலும்பு கூடு கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல, இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, நம்ம நம்புறோம், அவ்வளவுதான். சரி, நம்மளுக்கு ஏன் அதெல்லாம் ஆராய்ச்சிலாம், நம்ம எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண போறோம், அவ்வளவுதான். இது எல்லாம் பாருங்க, நம்ம அப்படியே ஒரு யூனிட் நம்பர் 8ல படிச்ச மாதிரியே இருக்கா? அதாவது புதுசா இருக்கா? யூனிட் 6ல படிச்ச மாதிரி இருக்குதா ப்ரிலிம்ஸ்ல? அப்படியே சங்கம் ஏஜ், மிடிவேல், மாடர்ன் ஏஜ், அதாவது சங்க காலம், இடைக்காலம், நவீன காலத்துல இருந்த அமைப்புகள். அப்படியே வந்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம், ரிலிஜன், விமன், பாலிட்டி, எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ், தமிழ் டயஸ்போரா, டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ், பிரிண்ட் எடிஷன், டிரான்ஸ்லேஷன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அண்ட் மீடியா. இது எல்லாம் சேர்த்து 50 மதிப்பெண் சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன படிக்கலாம்? யூனிட் நம்பர் 8க்கு படிச்சோம்ல, அந்த விஷயத்தையே படிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இதுக்கு 6th to 12th ஸ்கூல் புக்கு. அதுக்கப்புறம் நாம ஏற்கனவே நான் ஏன் இங்க சொல்லலைன்னா என்ன நான் காட்டிட்டேன், இதுக்கு முன்னாடி காட்டிட்டேன். திருக்குறள் படிக்கலாம். 11th and 12th எத்திக்ஸ், 11th 12th எத்திக்ஸ், குறிப்பா திருக்குறள், எல்லா இலக்கியம், ஏன்னா திருக்குறள் இலக்கியத்துல தான் வருது, எல்லா இலக்கியமும் தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல் புக்ல இருக்க விஷயங்களை படிச்சுக்கணும். அதை தாண்டி தமிழர் நாகரிகம், கலாச்சாரத்தை பத்தி படிக்கணும். நம்ம என்ன படிச்சாலும் கண்டிப்பா கே பிள்ளை அல்லது தட்சிணாமூர்த்தி இவனுடைய புத்தகங்களை ஏதாவது ஒன்று படிக்கலாம். ஏற்கனவே காட்டினதுனால இங்க நான் கொடுக்கல, அவ்வளவுதான். ஸோ இது கடைசியா பேப்பர் நம்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவு, டிகிரி ஸ்டாண்டர்டு, 250 மார்க்கு. இதுல மொத்தம் 3 யூனிட் இருக்குது. கடைசி பேப்பர், முதல் பேப்பர் தமிழ் தகுதி விட்டுருங்க, 2வது பொது அறிவு 250 3 யூனிட், 3வது பொது அறிவு 250 3 யூனிட், 4வது பொது அறிவு 250 3 யூனிட். அதுல முதல் யூனிட் என்னது? ஜெனரல் ஜியாகிரபி, ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, 75 மார்க். இது மாதிரி பாருங்க, 100 100 50 2வது பேப்பர்ல, 3வது பேப்பர்ல 100 100 50, 3வது பேப்பர்ல 75, அடுத்தது மீண்டும் ஒரு 75, 150, கடைசியா ஒரு 100 250. ரைட்டா? இப்ப இதுக்கான புத்தகங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். பேப்பர் நம்பர் 4ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஜியாகிரபி பத்தி படிக்கிறோம். எர்த், யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர். அப்படியே வந்தீங்கன்னா இது படிக்கும்போது இதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடுக்கு படிக்கணும். இந்தியா பூமியை பத்தி படிக்கிறோம், இந்தியாவை பத்தி படிக்கிறோம், தமிழ்நாட்டை பத்தியும் படிக்கிறோம். ஏன்னா இந்தியன் ஜியாகிரபி வருது, ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடும் வருது. பிசியோகிராபிக் டிவிஷனு, ட்ரைனேஜ் சிஸ்டம், வெதர், கிளைமேட், மான்சூன், ரெயின்ஃபால், நேச்சுரல் ரிசோர்சஸ், சாயில், நேச்சுரல் வெஜிடேஷன், வைல்ட் லைஃப், இரிகேஷன், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், மினரல் ரிசோர்சஸ், எனர்ஜி ரிசோர்சஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் கிராப்ஸ் எல்லாம் பாருங்க. அப்படியே நம்ம ப்ரிலிம்ஸ் படிச்ச மாதிரி இருக்குதா? மைக்ரேஷன், ரேஸ், லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் எல்லாம். அப்போ நல்லா பாருங்க, இது வரைக்கும் நீங்க ப்ரிலிம்ஸ்ல படிச்சதே வரும். இது வரைக்கும் நீங்க ப்ரிலிம்ஸ்ல குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 2ல படிச்சிருப்பீங்க. இதை தாண்டி நம்ம புதுசா படிக்க வேண்டியது ஜியோ பாலிடிக்ஸ்ல பார்டர் டிஸ்பியூட்ஸ், ஓஷன் அண்ட் சி, பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன்ஸ்,
அரேபியன் சீன் பே ஆஃப் பெங்கால் இதெல்லாம் நம்ம டச் பண்ணியிருப்போம், ஒரு சில பாயிண்ட் மட்டும் நடத்தாமல் இருப்போம். ஏன்னா நம்ம கோர்ஸ் நம்ம எடுத்தது ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக தான். ஜியோஸ்பேட்டிக்கல் டெக்னாலஜி, ரிமோட் சென்சிங்கு, ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜிஐஎஸ், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஜிஎன்எஸ்எஸ், மேப் லொக்கேட்டிங் ஃபீச்சர்ஸ் அண்டு பிளேசஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ப்ரிலிம்ஸில் நடத்துறது வந்துடுது. இதை தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன படிக்கணும்? 6th to 12th ஸ்கூல் புக்கு நீங்கள் படிக்கலாம். ஜாகிரபி புக்கு தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, சூஸ் பண்ணி. மஜித் ஹுசைன் புக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்காக ஜாகிரபி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸு, சோஷியல் இஷ்யூஸ் இந்த மூணுத்துக்குமே இந்த மேகசின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மாதம் இருமுறை வரக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 2024 பிப்ரவரி மாதம் 1 to 15, 16 to 29 மாசத்துக்கு 2 வரும். பை மந்த்லின்னு சொல்லுவாங்க. பை மந்த்லி ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி வரக்கூடிய மேகசின் டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகசின். இதுல வந்து நம்ம குறிப்பாக பாப்புலேஷன் பத்தி, பாப்புலேஷன் டென்சிட்டி, அதெல்லாம் வரக்கூடிய சோசியல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் முக்கியமா அக்ரிகல்ச்சர் பத்தி, விவசாயம் தொடர்பான விஷயங்கள், முக்கியமானது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதை பத்தி, அப்புறம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ், செஷன்ஸ், சமிட்ஸ் இதை பத்தி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஜாகிரபி சம்பந்தமான எல்லாமே இதில் வரும். அதனால இது ஜாகிரபிலையும் யூஸ் ஆகும், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இவிஎஸ்லயும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த மேகசின் மாசத்துக்கு 2 முறை வரும். இதுவும் 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரும். இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகசினை பொறுத்தவரையில் ஒரு பெரிய டவுன்ல, இது உடனே வந்து கமெண்ட்ல சார் எங்க சார் கிடைக்கும், இல்லை ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி எங்க சார் கிடைக்கும் கிடையாது. நீங்க தான் சர்ச் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சது ஒரே ஆப்ஷனு, ஒரு பெரிய டவுன்ல புக் ஷாப்ல போய் கேட்க வேண்டியது, அவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாருங்க, வேற ஏதாவது இன்ஸ்டியூட்ல ஏதாவது கொடுக்குறாங்களா பாருங்க, பெரிய பெரிய புக் ஷாப்பை சர்ச் பண்ணி பாருங்க. இது மட்டும் கிடையாது, இந்த கிளாஸ்ல நான் சொல்றேன் எல்லா புக்குமே சொல்றேன், எல்லா புக்கு எல்லா மேகசினும் சொல்றேன். அடுத்ததாக 4வது பேப்பர் 4ல செகண்ட் யூனிட் என்விரான்மெண்டல் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 75 மார்க். இதுதான் நம்ம புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது எதோட தொடர்புடையது? ஜாகிரபியோட தொடர்புடையது. புதுசுனா கம்ப்ளீட்டா புதுசு கிடையாது, இது அப்படியே எதோட சேர்ந்து இருக்கும்? ஜாகிரபியோட. பாருங்க, பொல்யூஷன்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில், தெர்மல் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், இதெல்லாம் நம்ம ஜாகிரபியில் வர்றது தான். அதே போல டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி கொடுத்துருப்பாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பத்தி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஜாகிரபியில் படிச்சிருக்கிறோம், எஸ்டிஜி கோல்ஸ். அதே போல யூனிட் நம்பர் 9 பழைய 9, இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5ல என்ன, அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அது படிக்கும்போது பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், இது 2 சேர்த்து படிப்போம். அதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல வரக்கூடிய டாபிக்கும் இருக்குது இல்லை. ஸோ கிளைமேட் சேஞ்சு, இது நம்ம ஜாகிரபியில் வர்றது. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்தியாவை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்டேட் அண்டு நேஷனல், முக்கியமான ஃப்ரேம் ஒர்க்ஸ், இது எல்லாமே. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் எதில் வருதுன்னா ஜாகிரபியில் வர்றது தான் கொடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், 6th to 12th ஸ்கூல் புக்கை படிக்கலாம். இதுக்காக இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸுக்கு 6th to 12th ஸ்கூல் புக்கு, தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. அதை தாண்டி மஜித் ஹுசைன் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நான் ஏன் இதெல்லாம் இங்கே எழுதலை, ஏற்கனவே இந்த புக்கெலாம் நான் சொல்லிட்டேன். ஒரு புக் 2 வாட்டி வாங்க போகிறோம், ஒரு வாட்டி தானே வாங்க போகிறோம், அதனால நான் சொல்லலை, வேற ஒன்றும் கிடையாது. மஜித் ஹுசைன் பார்க்கலாம். டவுன் டு எர்த் மேகசின் மந்த்லி, பை மந்த்லி, மாதத்துக்கு 2 வாட்டி வரக்கூடிய டவுன் டு எர்த் மேகசின் நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். இதை தாண்டி தமிழில் படிக்கிறீங்கன்னா ஜே தர்மராஜ் அவர்களுடைய சுற்றுச்சூழலியல் அப்படிங்கிற புத்தகம், அவர் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்குற அந்த புக்கை பார்க்கலாம். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு போட்டிருக்கிறாங்க. இதில் லேட்டஸ்ட் எடிஷனும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். எது படித்தாலும் சரி, இதை பற்றி நீங்கள் புரிதல் இருந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. மற்றதெல்லாம் நம்ம படித்ததை வச்சு எழுதிடலாம், மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன புக்கு படித்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எது படித்தாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வச்சு தான் இவிஎஸ் மட்டும் எழுத முடியும். என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ் மட்டும் அப்படிதான். லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டோம்ப்பா, கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. பேப்பர் 4ல யூனிட் 3 கடைசி யூனிட், இந்தியன் எக்கானமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி ஆன் இந்தியா.
இந்திய பொருளாதாரம், அதனுடைய நவீனத்தின் தன்மை என்ன, அது உலக நாடுகளோடு எந்த அளவில் சமன் செய்யப்படுது, போட்டியிடுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதோட முக்கியமான தன்மை என்ன, இம்பாக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 100 மார்க். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருப்போம், அது வரும். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் யூனிட் நம்பர் 5ல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிச்சிருப்போம், அது வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாகிரபி வரும். இது எல்லாமே கலந்துதான் இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்லேயும் வருது, ஜாகிரபிலையும் வருது. இந்தியன் எக்கானமி ஃபீச்சர், நேஷனல் இன்கம், நியூ எக்கனாமிக் பாலிசி, நிதி ஆயோக், இதெல்லாம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸாக வருது. அக்ரிகல்ச்சர், ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம், இதெல்லாம் ஜாகிரபிலையும் வருது, எக்கனாமிக்ஸ்லையும் வருது. அப்படியே வந்தீங்கன்னா இது எல்லாம் பாருங்க நம்ம ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ். அடிஷனலாக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும். மானிட்டரி பாலிசி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபிஸ்கல் பாலிசி, ஆர்பிஐ, டாக்ஸேஷனு, ஜிஎஸ்டி, நிதி ஆயோக், எல்லாமே பாருங்க அப்படியே இருக்கும். சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, டேக்ஸ், நான் டேக்ஸ் ரெவன்யூஸ், ஜிஎஸ்டி, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிஸ்கல் பாலிசி, பப்ளிக் டெப்ட், ஃபினான்ஸ் கமிஷன், ரொம்ப முக்கியமானது ஃபினான்ஸ் கமிஷன், இதெல்லாம் பாருங்க. ரூரல் டெவலப்மெண்ட் ஓரியன்ட், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம எடுத்தோம் 2.5 hours, அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்க 100 மார்க் எடுத்துட்டீங்கன்னா 75, மினிமமா 75 நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்போம். 75%, ஒரு 25% எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஆனா அதுவே போதுமானு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. அந்த 75% நம்ம முழுசா புரிஞ்சு படிச்சிருக்கோமா, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண நம்ம தயாரா இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அதை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இவங்க வந்து டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ பத்தி கொடுத்துட்டான் ஒரு டாபிக்கா. இப்போ வரி, தமிழ்ல சொல்லணும்னா வரி மற்றும் வரி சாராத வருவாய் அப்படின்னு கொடுத்துட்டான். முதல்ல நம்மளுக்கு வரினா என்னன்னு தெரியும். வரியினுடைய வகைகள்: நேர்முக வரி, மறைமுக வரி, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், டேக்ஸ். நான் டேக்ஸ் ரெவன்யூனா என்ன? வரி சாராத வருவாய், வரியே சார்ந்து இல்லாம இருக்கிறது. என்னது? இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பத்திரங்கள், பத்திரப்பதிவு பண்றோம்ல, அதெல்லாம் வரி சாராத வருவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அரசாங்கம் என்ன பண்ணும், சில நேரங்களில் தன்னுடைய பங்குகள்லாம் வித்து பணம் திரட்டும், மூலதனத்தை வித்து பணத்தை திரட்டும். அதுக்கு பேர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு வரி சாராத வருவாய். வரிலாம் கிடையாது, நமக்கு வருவாய் வருது. அப்ப அதை பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். இதை பத்தின டெப்தான நாலேஜ் இருந்தாதான் இது சம்பந்தமா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இது சிலபஸ். இந்த சிலபஸுக்கு நாம என்னென்ன படிக்கணும், என்னென்ன புத்தகங்களா படிக்கலாம். கடைசியா தமிழ்நாடு பத்தி கொடுத்துட்டான். முன்னாடி பார்த்தது இந்தியாவை பத்தி கொடுத்துட்டு இங்க தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் பத்தியும் கொடுத்துட்டான். ஸோ யூனிட் நம்பர் 5லையும் இது வருதுன்னு சொல்றாங்க ப்ரிலிம்ஸ்ல வரக்கூடியதுல. இதுல பாத்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் அல்லது ஆங்கில புத்தகம் படிக்கலாம். எக்கனாமிக்ஸ்ல, ஜியாகிரபியில இருக்கிறது. ரமேஷ் சிங் அல்லது நிதின் சிங்கானியா புக்கு இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும், தமிழ்ல கிடையாது. இது நிதின் சிங்கானியா, இது ரமேஷ் சிங், ரெண்டுல ஏதாவது ஒரு புக் வாங்கி நீங்க படிக்கலாம். சங்கர் கணேஷ் கருப்பையா தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க படிக்கிற லாங்குவேஜை சூஸ் பண்ணி படிக்கலாம். டேக்ஸ் அண்ட் டைப்ஸ், ஜிஎஸ்டி, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கணும். ஃபினான்ஸ் கமிஷன் 15th and 16th ஃபினான்ஸ் கமிஷன் A to Z படிச்சுட்டு போகணும். நிதி ஆயோகோட கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங், அக்ரிகல்ச்சர், ஆர்பிஐ சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி பத்தி A to Z டீடைல் தெரிஞ்சிருக்கணும். பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம்ஸ், ரீசன்ட் பட்ஜெட், இந்திய அரசாங்கம் அல்லது மாநில தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரீசன்ட் பட்ஜெட், இப்போ 2025 அல்ல 2026 அல்லது நீங்க தேர்வு எழுத போற ஆண்டுல நடந்த பட்ஜெட், அதை பத்தி தெரிஞ்சுட்டு போகணும். அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக் ரிலேட்டடா வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இதே போல தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 6th to 12th ஸ்கூல் புக்ல இருக்க விஷயம் முதல்ல படிச்சுக்கணும். அதை தாண்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2023, 24, 25 கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கணும். 2017 தமிழ்நாடு அரசு கடைசியாக வெளியிட்ட ரிப்போர்ட். சோசியல் வெல்ஃபேர், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி A to Z தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட் அண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். இ கவர்னன்ஸ் அண்டு தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள், இதுதான் இதுல நம்ம படிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதோட நம்மளுக்கு நம்ம குரூப் 1னா என்ன, அதுல சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத விலாவாரியாக நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி சொல்லியாச்சு. பேப்பர் 2, 3, 4 3 பேப்பருமே GS 250 மார்க் ஈச் பேப்பரு. அதுக்கு என்ன சிலபஸ், என்ன புக்கு படிக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ பொதுவாக படிக்க வேண்டியது 1 இயருக்கு கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா 2025 மெயின்ஸ் எழுத போறீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மொத்த கரண்ட் அஃபேர்ஸும் மினிமமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 இயர்.
இந்த நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் படிக்கலாம். தினமணி, இந்து, இங்கிலீஷில் படிக்கிறதா இருந்தால் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து. இதை தாண்டி மந்த்லி மேகசின்ஸ், இது ரெண்டுமே ஒன்று தான். இது இங்கிலீஷ் மீடியம், இது இங்கிலீஷ் மீடியம், இது தமிழ் மீடியம். திட்டம் அல்லது யோஜனா. இது விலையே பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் இருக்கும். மாதம் நீங்கள் ஒரு புக் ஷாப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல் மந்த்லி மேகசின் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருஷேத்ரா, சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட், இதை பற்றி நம்ம அக்ரிகல்ச்சர் எல்லாம் இதில் தெரிஞ்சுக்க முடியும். இது இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது. இந்த யோஜனாவும் குருஷேத்ராவும் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு இந்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதம் மந்த்லி மேகசின். ஸோ இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. இதுவும் உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்க முடியும். அடுத்ததாக இதே போல் தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணுற மந்த்லி மேகசின் தான் தமிழரசு. இந்த தமிழரசை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு சம்மந்தமான எல்லா விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி மேகசின் இது 30 ரூபா 35 ரூபா தான் வரும். இது நீங்கள் புக் ஷாப்லையும் கேட்கலாம், இல்லை டேரெக்டாக தமிழரசு இது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி அந்த அட்ரஸுக்கே டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். சென்னையில் தான் இருக்குது, தரமணியில். அடுத்ததாக ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, பிஐபி, எல்லா மத்திய அரசு தொடர்பான விஷயங்களும் இந்த சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. டவுட்னா நீங்கள் போய் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். இறுதியாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா சமாச்சார். இதுவும் பாருங்க, தமிழ்லேயும் வருது, ஆங்கிலத்திலையும் வருது. இது வந்து ஒரு ஃப்ரீ மேகசின். இது ஃப்ரீ, நீங்களே போய் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் மாசத்துக்கு 2 முறை வரும், பை மந்த்லி, மாதம் இருமுறை வரக்கூடியது. 15 நாளைக்கு ஒன்று, ஜனவரி 1 15 வரைக்கும் ஒன்று. ஜனவரி அது தமிழில் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக 16 31 வரைக்கும் ஜனவரி வரும். 2025 ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கிறேன். எல்லா லாங்குவேஜும் இருக்குது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், உருது எல்லாத்துலையும் இருக்குது. நம்ம தமிழ் ஆர் இங்கிலீஷ் தான் படிக்க போகிறோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு நியூஸ் பேப்பர் தான், ஃப்ரீ நியூஸ் பேப்பர். நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். தமிழ்லையோ இல்லை ஆங்கிலமோ ரெண்டுமே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தானே, பண்ணி வைங்க. இவ்வளோ தான்ப்பா விஷயம். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கோம். நாம பேசி முடிக்கிறது நம்ம மூச்சு வாங்குது, டயர்டாகுது. காரணம் சிலபஸே அவ்வளோ பெருசு. குரூப் 1 பதவி அதை விட பெருசு. அப்போ அந்த பதவிக்கு ட்ரை பண்ணணும்னா இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். இதை நான் முதல்ல சொன்னேன். யாருக்கு தன்னம்பிக்கை, நம்பிக்கை வேற, கான்ஃபிடன்ஸ் வேற, செல்ஃப் கான்ஃபிடன்ஸு, பர்சிவரன்ஸு, பொறுமை, நிதானம், அமைதி, அப்புறம் ஒரு நீடித்த இலக்கு, சஸ்டைனபிள் கோல் யாருக்கு இருக்குது? கண்டிப்பா இதை அடைஞ்சே தீரணும். குரூப் 1 குரூப் 2 மாதிரி எக்ஸாம் அடைஞ்சே தீரணும்னு யாருக்கு வெறி, பசி இருக்குது, அவங்களால மட்டும்தான் இந்த வீடியோவையே கம்ப்ளீட்டா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த தேர்வுக்கு தயாராக முடியும். நான் சொல்லியிருக்கிற சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கோங்க. கையில புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு படிங்க. அவ்வளவுதான். நீங்க இந்த ஆண்டு 2025 மெயின்ஸுக்கு படிச்சாலும் 2026 மெயின்ஸுக்கு படிச்சாலும் 100% இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புத்தகங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஹார்ட் காப்பியா பிரிண்ட்டை போட்டு சிலபஸை கையில வச்சுக்கிறீங்க, தேவையான மெட்டீரியல்ஸை வாங்கி வச்சுக்கிறீங்க, படிக்கிறீங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2025 24 அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறான், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறான், இதெல்லாம் பாருங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி மெயின்ஸ் எழுதணும், ஒரு மெயின்ஸ் எக்ஸாமை எப்படி அணுகுவது, கேள்வி எப்படி இருக்கும், எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்றத 1 by 1 ஒவ்வொரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் முதல்ல சொன்னதை இப்போ நான் ரிப்பீட் பண்றேன். இந்த வீடியோ குரூப் 1 மெயின்ஸுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ. 2025, 26 ஆர் எனி இயர் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த வாட்டி குரூப் 1 மெயின்ஸுக்கு கோர்ஸ் எடுக்கலாம்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். பட் இப்போ எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். நம்மளை நம்பி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அதர் டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிற பேட்ச்ல நம்ம ஃபுல் கோர்ஸ்ல ஆப்ல யார் ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஃப்ரீயா இந்த குரூப் 1க்கான கைடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோ யூடியூப்லேயும் வரும், நம்ம மொபைல் ஆப்லேயும் வரும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ எல்லாமே மொபைல் ஆப்பில் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்மளை நம்பி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் வாங்கின காசை விட, அதாவது நான் வாங்கினது ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அதுக்கு 10 மடங்கு உழைப்பு நான் கொடுத்து தான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு நான் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சி இந்த குரூப் 1க்கான ஒரு ஃப்ரீ கைடன்ஸையும் நான் ஆப்பில் கொடுத்துட்டு வரேன். இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோவாக இதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஆப்லேயே வந்துடும். இதை தாண்டி நீங்கள் நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலே, இந்த மெயின்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த கிளாஸில் ஃபுல்லாக. இந்த ப்ரிலிம்ஸ் நம்ம கோர்ஸ் எடுத்திருந்தோம், சரிங்களா? இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தாலே
மொத்தமா 750 மார்க் வருதா மெயின்ஸ்ல? அந்த 750ல 250 மார்க் 1/3 படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கோர்ஸ்ல நீங்க பிலிம்ஸ் தான் எடுத்தேன். இந்த கோர்ஸ் இதுதான் ஃபீஸு. இதை வச்சுதான் நான் கிளாஸ் எடுத்தேன். இதுல நீங்க படிச்சிருந்தாலே 1/3 750க்கு 250 நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. காட்டட்டுமா எப்படின்னு பாருங்க. தமிழை விட்டுருங்க, தமிழ் நம்ம எடுக்கல, இது தகுதி தேர்வு தான். ரொம்ப நீங்க பெருசா மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேசிக்கா தெரிஞ்சிருந்தாலும் ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம். இதுல பாருங்க மொத்தம் 100 மார்க்கா? 100 மார்க்ல அப்படியே பாருங்க, இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் மட்டும் தான் எடுக்கல. அதாவது ஐரோப்பியர் வருகை மட்டும் தான் எடுக்கல. இந்த ஐரோப்பியர் வருகை இதுக்கப்புறம் எடுக்கிறேன். எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? அதுல இருந்து பாருங்க, அப்படியே ஐஎன்எம் எடுத்து முடிச்சாச்சு, தமிழ்நாடு ஹிஸ்டரி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா அதை எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன், விட்டுருங்க. சரியா? அதை தாண்டி இதுல ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் விட்டுருந்தா கூட 100ல 80 மார்க் நடத்திட்டேன். 100ல 80 நடத்திட்டேன். நான் பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. இது ஆப்ல வரும், யூடியூப்லயும் வரும் இந்த வீடியோ. அதனால சொல்றேன். நம்ம பெய்டு கோர்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் இதெல்லாம் நடத்திருக்கேனா இல்லையா. நான் நடத்தலாம்னு சொல்லுவாங்க கமெண்ட்ல வந்து. ஏன் சார் போய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்க, நடத்தவே இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல 100க்கு 80 நடத்தியாச்சு. அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது இந்த சோசியல் இஷ்யூல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா நடத்தல. அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி, எஜுகேஷன் பத்தி, பாப்புலேஷன் பத்தி நம்ம அங்கங்க கொஞ்சம் நடத்திருக்கிறோம். அதனால நான் இதுல 100 இருக்குது, நான் 100 போல 50 போல 25 எடுத்துக்கிறேன். மினிமம் 25. ஸோ இதுல இருந்து ஒரு 25, 80 + 25. இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி நம்ம எடுக்கல, இது வேண்டாம். ஏன்னா நடத்தணும்னு சொல்றோம், நடத்தலாம்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம சப்ஜெக்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நடத்திருக்கிறோம். ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சி, லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் வரைக்கும் நடத்திருக்கிறோம். நான் கான்ஸ்டியூஷனல் பாடியில் இது வரைக்கும் வந்து போகுது. இதை தாண்டி இந்த லாஸ்ட் ஒரு 3 லைன் தான் நடத்தல. சரியா? இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்பான், 20 மார்க் விட்டுருங்க. 80 ஏற்கனவே ஒரு 80, 25 ஒரு 80. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்லாம் நம்ம பெருசாக எடுக்கல. பிசிக்ஸ் வந்து பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல. கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு டெப்த்தாக எடுக்கல. நான் பயாலஜி எடுக்கவே இல்லை, விட்டுருங்க, இது வேண்டாம், இது நம்ம சேர்க்கல. தமிழ் சொசைட்டி இது நாம் எடுக்கல. ஜியாகிரபி 75 மார்க்ஸ். யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அப்படியே சாயில், வைல்ட் லைஃப், இது எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ரேஸ், ட்ரைபு, லிங்குவிஸ்டிக்ஸ், குரூப்ஸு இது எல்லாமே எடுத்தாச்சு. என்ன ஒன்று, குரூப் 1 மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டெப்த்தாக எடுக்கல. இந்த லாஸ்ட் 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். லாஸ்ட் 2-3 லைன் மட்டும் சொல்கிறேன். இந்த 3 லைன் மட்டும் நான் அதையும் விட்டுடுறேன். 75ல் 25 விட்டுடுறேன். 50, 80, 25, 80, 50. சரியா? அடுத்தது இப்போ நான் சொல்றதெல்லாம் நம்ம கமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, பெய்டு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா, ஏன் சார் நான் பொய் சொல்லியிருந்தா, ஏன் சார் நடத்தவே இல்லை, ஏன் சார் பொய் சொல்றீங்கன்னு கேட்டுருவாங்க. அதனால சொல்றேன், அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால சொல்ல வரேன். ஸோ இதில் வந்து முக்கியமான டேட்டாஸ் மட்டும் எடுத்துருக்கிறோம். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்கிறோம். கிளைமேட் சேஞ்ச் பற்றிலாம் நம்ம நடத்திருக்கிறோம். பட் நான் இதில் கணக்கிலே எடுத்துக்கல, இந்த சப்ஜெக்டை நான் எடுத்துக்கல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கிறோம். ஆனால் அதையும் நான் எடுத்துக்கல. இதை நான் கிளைம் பண்ணவே இல்லை, நடத்தினே சொல்லலை, நான் நடத்திருக்கிறோம். இந்தியன் எக்கானமி, ஃபியூச்சர் ஆஃப் எக்கானமி ஆரம்பிச்சு எல்லா விஷயமும் இதில் நம்ம நடத்திருக்கிறோம். ஒரு சில விஷயம் மட்டும் ரொம்ப டெப்த்தாக நடத்தலை. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு தனியாக நான் ஒரு பிடிஎஃபே கொடுத்துட்டேன். ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு பிடிஎஃபே கொடுத்துருக்கிறேன். பெய்டு கோர்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், அது எல்லாமே இதில் கவர் ஆகுது. சரியா? இதுலேயும் பாருங்க, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் பற்றி இதில் வரும். தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கிறது நத்திங் பட் தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள், அவங்களுடைய சட்டங்கள் தான். ஏன்னா அதுதான் என்ன பண்ணோம், போயிட்டு மக்கள்கிட்ட பொருளாதாரத்தை மேம்படுத்தும். அதை தாண்டி படிக்க வேண்டியது தமிழ்நாடு பட்ஜெட்டு, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனு, தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டு, தமிழ்நாடுனுடைய இந்த ஆய்வறிக்கை, பொருளாதார ஆய்வறிக்கை, அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிடணும். நம்ம அந்த அளவுக்கு அதெல்லாம் நம்ம நடத்தலை. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக வருது, நம்ம நடத்தலை. அதனால என்ன பண்றதுல 100ல் நான் 40 விட்டுறேன். நான் ஃபுல்லா இதுல நடத்திருக்க விஷயம் எல்லாம் நடத்திருக்கேன், இதுல சொல்லிருக்க விஷயம் இருந்தாலும் 40 விட்டுறேன். 60 மட்டும் நான் எடுக்கிறேன். 60 தான், 60%. ரைட்டா? இப்போ நான் சொன்னதில் அப்படியே ஆட் பண்ணி பார்க்கலாமா? முதல்ல 80, 25, 80,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி சொல்லியிருந்தோம்ல, மொத்தம் 75ல் 25 விட்டா அதில் ஒரு 50, கடைசியாக இப்போ சொன்னதில் ஒரு 60, இப்போ சொன்னதில் ஒரு 60 அப்படியே ஆட் பண்ணி பாருங்க. 5 8 8 16, 16 6 22, 22 2 24, 24 5 29, 295. இதில் நான் 45 விட்டுறேன், விட்டுட்டு 250. பெய்டு கோர்ஸ் இருக்கவங்க, சும்மா கமெண்ட் பண்ணுறவன், நெகட்டிவாக பேசுகிறவன், அவன்லாம் விட்டுருங்க, ஃபேக் ஐடிலாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிட்டு போயிடுவோம். அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். மனசாட்சியில் நெஞ்சில் கையை வச்சு நம்ம பெய்டு கோர்ஸ் இருக்கவங்க இந்த 250 மார்க் நம்ம நடத்திருக்கோமா இல்லையான்றதை மட்டும் சொல்லுங்க. மெயின்ஸுக்கானதை ப்ரிலிம்ஸில் நம்ம நடத்தி முடிச்சிருக்கோமா, அந்த அளவுக்கு டெப்த்தாக நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையான்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஏன்னா நான் எதுவும் போய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. மொபைல் ஆப்பில் நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன், பிடிஎஃப் எடுத்து போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் போய் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. ஸோ 3/4 நம்ம இப்போயே நடத்தி முடிச்சிட்டோம். உங்கள் கீழே 250 மார்க் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது 500 மார்க் தான் படிக்கவே போகிறீங்க. அது எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ எஃபெக்டிவாக நோட்ஸு புக்ஸ் எல்லாம் வச்சு படிக்கிறீங்களோ அவ்வளோ எஃபெக்டிவாக உங்களால் என்ன பண்ண முடியும், எக்ஸாமில் எழுத முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் மெயின்ஸில். இது 2025 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கும் பொருந்தும், அடுத்தடுத்த எந்த ஆண்டு தேர்வு நடந்தாலும் எழுதுறவங்களுக்கு பொருந்தும், அன்டில் சிலபஸில் சேஞ்சஸ் பண்ணாத வரைக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் சொல்கிறேன். அது வரைக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டன் ஃபைன். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் என்னை நம்பி என் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட வீடியோ தான் இது. இது பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும். இல்லை நம்மகிட்ட கோர்ஸும் ஜாயின் பண்ணல, நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வழக்கமாக சொல்கிறது தான், நீங்களே படிங்க, சொந்தமாக வீட்டில் இருந்தே படிங்க, இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட் போய் படிங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். அவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான வீடியோவை தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இருக்கும். ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இதே பொறுமை நிதானத்தோட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி படிக்கவும் ஆரம்பிங்க. படிக்கிறத மட்டும் டைமை கருதி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடப் பண்ணிகிட்டே வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எத்திக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அதில் யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ அவங்கள தான் இன்னும் மார்க்கை கூட்டி கொடுக்கும். ஏற்கனவே நம்ம 400 மார்க் வாங்குறோம்னா இதில் ஒரு 150 வாங்கிட்டோம்னா 550 ஆகும். ஏற்கனவே 300 மார்க் வாங்குறோம்னா இதில் ஒரு 150 450 மார்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் யாரும் நிறைய படிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நம்ம சொல்லியிருக்க புக்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை குரூப் 1 அடுத்த ஆண்டு குரூப் 1 இந்த ஆண்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அல்லது அடுத்த ஆண்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸோ இந்த வருஷம் மெயின்ஸுக்கோ இல்லை குரூப் 2 மெயின்ஸுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், இது உங்களுடைய கடமையும் கூட. ஏன்னா வீட்டில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க படிக்கிறவங்களுக்கு இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் கால் பண்ணால் எடுத்து நல்லா பேச முடியாது. நான் ஒரே ஆள் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அந்த நம்பரில் மெசேஜ் கொடுங்க. நான் எப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். இதை தாண்டி ஜென்ரலாக இருக்கக்கூடிய டவுட்ஸுக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஃபேக் ஐடியா தான் டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.